கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவரையும் வாழ்த்துகிறேன். நாம் இன்று தியானிக்கும் வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை எதற்கு ஒப்பிட்டு சொல்கிறாருன்னா, அநேகர் அவர் கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருப்பாங்க. ஆனால் அவர்கள் எல்லாருமே சாக்கு போக்கு சொல்லி அந்த இடத்துக்கு வர மாட்டாங்க. ஆனால் ஒரு சிலரை மட்டும் அதுக்கப்புறம் தெருவில் இருக்கிறவங்களாம் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கு கல்யாண வஸ்திரத்தை யார் யார் தரிப்பிக்கிறோமோ, கல்யாண வஸ்திரங்கிறது கர்த்தருடைய ரட்சிப்பின் வஸ்திரம். தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். ரட்சிக்கப்படும்படியாக எல்லாருக்காகவும் அவர் ரத்தம் சிந்தியிருக்கிறார். ஆனால் அதிலே தெரிந்து கொள்ளப்பட்ட சிலர் தான் நாம தான் இன்னைக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நாம் அவரை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், மனம் திரும்பி இருக்கிறோம், பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறோம். இன்னும் அழைக்கப்பட்ட எல்லா ஜனங்களுமே அழைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படவில்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளலை. அநேகர் இன்னும் பாவத்துக்குள்ளே இருக்கிறாங்க, அநேக காரியத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய இயேசுவின் நாமத்தில் ரட்சிக்கப்பட்ட நாம தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய கூடத்தில் இருக்கிறோம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்னா, இப்போ கர்த்தராகிய இயேசு தேவன் ஒரு இடத்துல நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட எசுரோனே அப்படின்ட்டு யாக்கோபே. அப்போ தெரிந்து கொண்ட யாக்கோபை எப்படி ஆசீர்வதித்தார்? அவர் யாக்கோபை தெரிந்து கொண்டு அழைத்து அவரை ஒரு பெரிய கோத்திரமாய், அப்புறம் அது மாத்திரமில்லை, கோத்திர பிதாக்களுக்கு தலைவராய் மாத்திரமில்லை, தகப்பனாய் மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒரு தேசத்தையே அவர் பேர்ல தேவன் உருவாக்கினார். அதுபோல தான் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை தெரிந்து கொண்ட தேவன் இதுவரைக்கும் வழிநடத்தினார், இனியும் நடத்துவார். அவர் தெரிந்து கொண்ட தேவன். அப்ப அவர் நம்மளை ஒருபோதும் நம்மை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். நம்மை தெரிந்தெடுத்த தேவன் நம் முடியும் வரைக்கும் நம்மளோடு அவர் கூட இருந்து அவருடைய கிருபையை கொடுத்து நமக்கு எல்லாவற்றையும் நம்ம தாண்டி செல்லக்கூடிய கிருபையை அனுக்கிரகமாக நமக்கு தந்து நம்மை விலையேற பெற்ற அன்பை நம்மேல் வைத்து நம்மை வழிநடத்துவார். நித்திய ஜீவனில் கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நம்மை கரம் பிடித்து நடத்துவார். நான் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் தேவன் ஆகிய கர்த்தாவே, நாங்கள் தியானித்த வசனத்தின்படி தகப்பனே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளாய் தெரிந்து கொண்ட எங்கள் மீது தேவன் இரக்கமும் கிருபையும் தயவும் பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீரே எங்கள் முடிவு பரியந்தம் எங்களை தகப்பனே யாக்கோபை தெரிந்து கொண்டேன்னு சொன்ன மாதிரி எங்களை தெரிந்து கொண்ட தேவன் கர்த்தாவே, முடிவு வரைக்கும் கர்த்தாவே நாங்கள் உமக்குள்ளே நிலைத்திருக்க கிருபை தரும்படியாய் முடிவு பிறந்த நிலைத்திருக்கும் ரட்சிப்படன் சொன்ன வார்த்தை நாங்கள் முடிவு நமக்கு நிலைக்க கிருபை தந்து எங்களை என் குடும்பங்க அப்படி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.